கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில்ல 4000 திவ்ய பிரபந்தம் பாட தென்கலை வடகலை பிரிவினருக்கிடையே நீடிக்கக்கூடிய பிரச்சனை தொடர்பான வழக்கு விசாரணை 8 வாரங்களுக்கு தள்ளி வச்சு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள். வணக்கம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் பிரம்மோற்சவ விழாவில் தென்கலை பிரிவினர் மட்டுமே வாழை திருநாமம் மற்றும் பிரபந்தம் பாட அனுமதி அளித்து கோயில் உதவியாளர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து வடகலை பிரிவினர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த நவம்பர் 28ஆம் தேதி ஒரு தீர்ப்பை அளித்தது. அதில் சுமார் 200 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை நீடித்து வருவதாகவும் கடந்த 1910, 15, 1963, 69 ஆண்டுகளில் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்புகளின் அடிப்படையில் வரதராஜ சுவாமி முன்பாக ஸ்ரீ சைலச தாய பாத்திரமும் 4000 திவ்ய பிரபந்தமும் மணவாள முனிகள் வாழை திருநாமம் பாடவும் காஞ்சிபுரத்தில் வசிக்கும் தென்கலை பிரிவினருக்கே முழு உரிமை உள்ளது, வடகலை பிரிவினருக்கு இந்த உரிமை நிலைநாட்டப்படவில்லை என்று எனவே இருதரப்பும் சேர்ந்து பாட வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்தது. இந்த தீர்ப்புக்கு எதிராகத்தான் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு கடந்த ஜனவரி 28ஆம் தேதி விசாரித்து இந்த இரு பிரிவினர்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு காண முன்னாள் நீதிபதி எஸ்.கே. கவுலை மத்தியஸ்தராக நியமித்தது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த போது முன்னாள் நீதிபதி எஸ்.கே. கவுல் மத்தியஸ்தம் தற்போது நல்ல முன்னேற்றத்தை எட்டியுள்ளதாகவும் எனவே விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. இதை ஏற்று உச்சநீதிமன்றம் இந்த விவகாரம் தொடர்பான மனுவை 8 வாரங்களுக்கு தள்ளி வைத்துள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்.